பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். முதல் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று ஃபஸ்ட்டே எழுந்துடணும். ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறதுக்கு, கேட்கிறதற்கு காலதாமதம் செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நம்ம முதல்ல யார்கிட்ட தான் கேட்கணும்னா, கர்த்தர் இடத்துல தான் கேட்கணும். ஏசப்பாவின் இடத்துல தான் கேட்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து முதலாவது ஏசப்பாவின் இடத்துல விசாரிக்கணும். ஏசப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடக்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பேசுகிறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அன்பு கூறுகிறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் உங்கள் கற்பனைகளை கடைபிடிக்கிறேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறேனா, இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை குறித்து ஆண்டவரிடத்தில் விசாரிக்கணும். ஏசப்பாவே அதான் செய்தார். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க. அதுபோல் நாம் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவராக இருக்கணும். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட, இது உமக்கு சித்தமா, இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கணும். ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வருது நமக்கு அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் சரிதானா, இது நீங்கள் எனக்கு கொடுத்ததா. ஏன்னா சாத்தானாலேயும் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும். அப்போ நம்ம கேட்கணும். உடனே ஆசீர்வாதம் வந்துட்டு அப்படிங்கிறதுனால இது ஆண்டவர் கொடுத்தது அப்படின்னு நம்ம உடனே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆண்டவர் இடத்துல கேட்கணும். ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நாங்கள் இந்த வீடை வாங்கலான்னு இருக்கோம், இந்த வீடை வாங்கலாமா, இது உமக்கு சித்தமா, உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க செய்யுங்க அப்படின்னு ஒரு பாதப்படியில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும்போது அவர் நம்ம இடத்துல பேசுவார். ஒன்று பிரசங்கங்களை கேட்கும்போது பேசுவார், இல்லைன்னா வேத வசனங்களை வாசிக்கும்போது பேசுவார், இல்லை அமைதியாக இருக்கும்போதே இருதயத்தில் உணர்த்துவார். எப்படியாவது ஒரு விதத்தில் அவர் நமக்கு அதை சொல்லுவார், அவருடைய சித்தம் அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம தைரியமாக அதை செயல்படுத்தலாம். ஒவ்வொரு விஷயமும், ஒரு பொண்ணு பார்க்குறதா இருக்கலாம், ஒரு இடம் வாங்குறதா இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டு செய்யணும், விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். அதுதான் இவங்க செய்கிறாங்க. யோசுவா மரிச்சிட்டாங்க, அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது, யார் ஃபஸ்ட்டு போகணும், அதுதான் இங்கே விஷயமே. முதல்ல போகணும் ஆண்டவரிடத்தில். எல்லார்ட்டையும் போயிட்டு கடைசியாக தான் ஆண்டவர்கிட்ட நம்ம போகிறோம். நமக்கு ஒரு தேவையா, இது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏசப்பாட்ட போகணும். ஏசப்பா, எனக்கு இந்த தேவை இருக்குது, இதை நீங்கள் சந்திங்க, நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், இது உமக்கு சித்தமானால் இதை நீங்கள் வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஏசப்பாவின் இடத்துல தான் போய் கேட்குறோம். ஆனால் நம்ம தேவைன்னு என்ன பண்ணிடுறோம், முதல்ல மனிதர்களை நம்ம நாடி போகிறோம். அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, அவங்க செய்வாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ஏசப்பாட்ட தான் முதல்ல கேட்கணும். ஒரு படிப்பு படிக்கணுமா, ஏசப்பா இந்த படிப்பு படிக்கணும்னு நான் இருக்கேன், இது உமக்கு சித்தமா, இல்லை நீங்கள் எதை படிக்கணும்னு சொல்கிறீங்க, அதை நான் செய்கிறேன், எனக்கு அதை வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மனிதர்களுடைய ஆலோசனைகளை கேட்டுட்டு அப்படியே அதன்படி போய் செயல்படுறோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதுதான். என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்தில் விசாரிக்கணும். இது உமக்கு சித்தமா, இந்த பிஸ்னஸை நான் பண்ணலாமா, இது எனக்கு ஏற்புடையது தானா. ஏன்னா இப்படி ஒரு கடவுள் யாருக்குமே கிடையாது. இன்னொன்று, அவர் எல்லாவற்றிற்கும் பதில் கூறுகிறவராக இருக்கிறார், பதில் அளிப்பார் அவர். நாம் அதில் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் பதில் அளிப்பார்.
நீங்கள் வேதத்தில் பாருங்களேன், மோசே என்ன பண்ணுறாரு? உங்கள் மகிமையை நான் பார்க்கணுன்னு கேட்குறாரு அவரிடத்துல. உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். 40 நாள் இரவும் பகலும் அவரோட தான் இருக்கிறாரு. ஆனால் மோசே கேட்குற வார்த்தை, நான் உங்கள் மகிமையை பார்க்கணும். அப்புறம் கேட்குறாரு, நான் எப்படி இவ்வளோ திரள் ஜனங்களை நடத்த முடியும்? நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் வந்து திக்குவாய் மந்தனாவுமா இருக்கிறேன். நான் எப்படி இவங்களெல்லாம் வழி நடத்த முடியும்? அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதுக்கு சரியானபடி பதிலை தருகிறார். யோசுவாவும் அப்படி தான். நான் இந்த போர் பண்ணணும், நான் இந்த யுத்தம் செய்யணும், நான் எப்படி செய்யலாம்? நீங்கள் என் கூட துணையாக இருக்கிறீங்களா? பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், பலங்கொண்டு திடமனதாக இரு அப்படின்னு ஆண்டவர் பதில் அளிக்கிறார். தாவீது எப்போதும் என்ன பண்ணுறார்? ஆண்டவரத்தில் விசாரித்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். நான் அந்த போருக்கு போகலாமா? போனால் எனக்கு வெற்றி கிடைக்குமா? ஆமாம். நான் என்ன பண்ணுறேன்? நீ அந்த செடியில் ஒளிஞ்சிக்க. நான் உன்னை கடந்து போகும்போது அந்த செடியில் ஒரு மாறுதல் உண்டாகும். அந்த செடி ஆடும், அந்த காற்றுனால ஆடும். அப்போ புரிஞ்சுக்க நான் போயிட்டேன் அப்படின்னு. நீ தைரியமாக என்ன யுத்தம் பண்ணு அப்படின்னு. அப்படி எலியா விசாரிக்கிறவராக இருக்கிறார். அனைத்து தீர்க்கதரிசிகளும் ஆண்டவரிடத்தில் பேசுகிறவங்களா இருந்தாங்க. நீ ஒவ்வொருத்தரும் ஆண்டவரிடத்துல பேசுகிறவங்களா இருக்கிறாங்க. எஸ்தர் ஏகாவை போய் கேட்குறார். ஏகாவை போய் கேட்குறாங்க. ஏகா அப்படிங்கும்போது ஆவிக்குரிய விதத்தில் ஆவியானவர்கிட்ட கேட்குறாங்க, நான் என்ன செய்யணும்? ராஜாவுக்கு என்ன செஞ்சால் ராஜாவுக்கு அது பிடிக்கும்? அதை கேட்டு விசாரித்து அதன்படி எஸ்தர் செய்தாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க? ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசித்தாங்க. 127 நாட்டுக்கு ராஜாத்தியாக மாறினாங்க. அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அவரை மாதிரி ஆலோசனை கர்த்தர் யாரும் இல்லை. அவர் அருமையாக ஆலோசனை நமக்கு கொடுப்பார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அவரிடத்துல கேட்கணும். கேட்டு நாம் செயல்படணும். செய்யலாமா, பண்ணலாமா அப்படின்னு. ஆபிரகாம் என்ன பண்ணார்? சோதோம் கொமோரா அழிக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரே அழிக்க போகிறீங்களா? அங்கே இத்தனை நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டிங்களா? இத்தனை நீதிமான் இருந்தால் அழிக்க மாட்டிங்களான்னு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணிக்கையை குறைச்சிட்டே வர்றாரு. குறைச்சிட்டு வந்தது மாத்திரம் இல்லை, அடுத்து நான் மறுபடியும் கேட்க துணிகிறேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு அவர் தான் சொல்கிறார் ஒழிய, ஆண்டவர் வந்து ஏன் கேட்குறேன்னு கேட்கவே இல்லை. ஆனால் கேட்குறாரு. அப்போது அந்த மாதிரி இருக்கணும் நாம். அதுதான் இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் எவ்வளோ நேரம் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்குறேன்? என்னையே நான் விசாரிக்கணும் ஆண்டவரிடத்துல. ஆண்டவரே, நான் உமக்கு சரியான நேரம் கொடுக்குறேன்னா? நான் உம்மோட பேசுகிறேன்னா? உம்மோட உறவாடுகிறேன்னா? உமது சித்தத்தின்படி நடக்கிறேன்னா? உமது திட்டத்தை செய்யானபடி செய்கிறேனா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது? நான் என்னுடைய பாதை சரியான பாதையாக இருக்கா? உமது சித்தத்துடைய பாதையாக இருக்கா? பரலோகத்துக்கான பாதையா, நித்திய ஜீவனுக்கான பாதையாக இருக்கா அப்படின்னு நம்ம ஆண்டவரிடத்துல விசாரிக்கணும். நான் பரிசுத்த குலைச்சலாக இருக்கிறேன்னா? பரிசுத்த நிலை கம்மியாக இருக்கா? நான் இன்னும் அதிகமாக பரிசுத்தப்படணும். நான் அதிகமாக கோவப்படுறேன், நான் என் கோபத்தை விடணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் யாரையுமே மன்னிக்க மாட்டேன்றேன், ஏற்றுக்கொள்ள முடியல, வெறுக்கிறேன், எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை தாங்க, ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை தாங்க, பிறரை பற்றின குறை கூறுகிற அந்த இருதயம் என்னை விட்டு நீங்கட்டும், புறங்கூறுகிற அந்த இருதயம் விட்டு என்னை நீங்கட்டும்னு இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடத்துல விசாரிக்கிறவர்களாக இருக்கணும். முதலாவது தேவனிடத்துல தான் விசாரிக்கணும். நான் அடுத்தபடியாக வேணால் நமக்கு ஒரு சில நேரங்களில் சில கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா நல்ல ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற தேவ ஊழியக்காரர்கள் இருப்பாங்க, அவங்களிடத்துல நம்ம போய் விசாரிக்கலாம். மற்றபடி என்னை பொறுத்தளவு ஆண்டவரிடத்துல தான் விசாரிக்கணும், இயேசுவினிடத்துல தான் விசாரிக்கணும். அவர் எல்லா விதமான விசாரிப்புகளுக்கும் கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.